ஹாய் வியூவர்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலோட ப்ரமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மது எல்லா விஷயமே மதுவுக்கு தெரிஞ்சு போயிடுது. சகுந்தலாமா தனி கொடுத்தனம் வைக்க போகிறாங்க ஜீவாவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கௌதம் கிட்ட பேசுகிறாங்க. எங்கள் வீடு நீங்கள் மாப்பிள்ளை வீடு பார்க்கும்போதே தெரியும்ல, சின்ன வீடு, நாங்கள் வசதியில் குறைஞ்சவங்க தான், அவங்க அளவுக்கு ஈக்குவலானவங்க இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அது தெரிஞ்சு தானே நீங்கள் இந்த சம்மந்தமே பேசுனீங்க. ஆனால் இப்போ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இப்போ நடந்துக்கிறதே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன ஆச்சு மது சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கீயை கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம ஜீவாவையும் மாயாவையும் தனி வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது கௌதம் சகுந்தலாட்ட கேட்குறாங்க. என்னம்மா இது, இதெல்லாம் நீ சொன்னியா, இதெல்லாம் நீ தான் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை கௌதம், நான் அந்த மாதிரிலாம் நினச்சி நான் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜீவா மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னா கேட்குறாரு, நான் நீங்கள் ஏன் தனி கொடுத்தனை வைக்கணும்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் சகுந்தலா முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கள் வீடை பற்றி உங்களுக்கு தெரியும், எங்கள் வீடு சின்ன வீடுன்னு. மாயா எங்கள் வீட்டில் வாழ மாட்டாளா, தனி வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் ஏற்பாடு செஞ்சீங்களா அப்படின்னு கௌதம்கிட்டையும் சகுந்தலாகிட்டையும் ஜீவா கேட்டுட்ருக்காரு. எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், ஏன் எங்கள் வீட்டு ஆளுங்களோட அவள் இருக்க மாட்டாளா, நான் குடும்பத்தை விட்டுட்டுலாம் தனியாக என்னால் வர முடியாது, எங்கள் ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தான், இருந்தாலும் நாங்கள்லாம் ரொம்ப ஒத்துமையாக தான் இருப்போம், நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படிங்கவும் மண்டபத்தில் எல்லாருமே ஒரே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. நம்ம கௌதம் என்ன முடிவெடுப்பார், அக்செப்ட் பண்ணுவாரா, இல்லை அவங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சு, இல்லை அந்த வீட்டில் தான் வாழணும் மாயா அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம்.